Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பாத்துருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்து ஈஸியா நம்ம சிம்பிளா எடிட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணது அப்படினு தெரியும். நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜ் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. வாங்க फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். First உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster application ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதுல ரேஷியோ என்ன அப்படினா வந்து 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீடியா அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க பேக்ரவுண்ட் ஆட் அதாவது ஸ்டோரேஜ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து இது அப்டேட் ஆயிருக்கு அப்படி நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நான் வந்து செட் பண்றேன். ஓகேவா? ஓகே இப்போ இந்த வீடியோவை செட் பண்றேன். செட் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் வேணும் அப்படினா என்னோட Instagram ஐடிக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணி இந்த வீடியோவை கேட்கலாம். நான் வந்து சென்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா கரெக்ட்டா ஜூம் பண்ணி 16:9 ரேஷியோக்கு கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு நேம் இருக்கும். அது ரிமூவ் ஆகுறதுக்கு லைட்டா வந்து அதை நீங்க இது பண்ணாலே போதும். வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா வந்து இத கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து கலர் ஃபில்டர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேசிக் கிளிக் பண்ணிக்கோங்க. B02 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். B02 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன் மீடியால போய் இப்போ வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சார்ட்ல உள்ள நான் இந்த இமேஜை நான் கரெக்ட்டா செட் பண்றேன். இது வந்து கரெக்ட்டா செட் பண்ண தெரியல அப்படினா வந்து இதுல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து செட் பண்ணாலே போதும். கரெக்ட்டா வந்து அந்த பாக்ஸ் வந்து செட் ஆயிரும். இத மூவ் பண்ணி ஒரு நீங்க வந்து எவ்வளவு செகண்ட்க்கு வைக்கணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 20 செகண்ட்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுல சவுண்ட் இருக்கும். சவுண்ட என்ன பண்ணனும் அப்படினா வந்து கம்மி பண்ணி 0 ஆக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல சவுண்ட் கம்மி பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து பின்னோன்ல நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேவா? அது சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது சைடுல வந்து எக்ஸ்போர்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிரும். எக்ஸ்போர்ட் ஆனது உங்க கேலரியில தான் ஆட்டோமேட்டிக்காவே சேவ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஓகே फ्रेंड्स இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிரும். ஓகே எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதை நீங்க என்ன பண்ணனும் அப்படினா திரும்ப ஒருக்கா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster application ஓபன் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா வந்து மீடியால போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இதே வீடியோவை செட் பண்ணனும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ செட் பண்ணனுமோ அந்த வீடியோவை நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவை செட் பண்றேன். இதுல என்ன பண்ணனும் இதை கிராப் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து 1:1 ரேஷியோ கரெக்ட்டா செட் பண்ணிட்டு ஈக்குவல் டு மார்க் கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்ன பண்ணனும் அப்படினா வந்து இல்ல வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் பேசிக் எஃபெக்ட் இது வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம். நார்மலாவே எல்லா KineMasterலயும் இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பிளர் எஃபெக்ட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டு இத வந்து கரெக்ட்டா ஜூம் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா செட்டிங்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து ஒரு 6 இல்லனா 7 வெச்சுக்கோங்க. ஓகேவா? 7 வச்சிட்டு இப்போ வந்து ஒரு 20 செகண்ட்க்கு வந்து நான் கரெக்ட்டா கிரியேட் பண்ணேன். அதனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை 20 செகண்ட்க்கு கட் பண்ணி வெச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாங்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா வந்து இதுல மட்டும் தான் சாங்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணதுல சாங்ஸ் இருக்க கூடாது. மீடியா அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த அதாவது KineMasterல கிரியேட் பண்ண இந்த வீடியோவை நம்ம வந்து இத செட் பண்ணிக்கலாம். இத வந்து என்ன பண்ணனும் அப்படினா லைட்டா ரொட்டேட் பண்ணி இதுல வந்து கொஞ்சம் சின்னதா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. லைட்டா ரொட்டேட் பண்ணி செட் பண்ணுங்க. ஓகேவா? இதுல வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு லைட்டா திரும்பவும் லைட்டா ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எப்படி பொசிஷன் செட் பண்ணணுமோ அதே போல நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுலயும் நீங்க வந்து சவுண்ட் இருக்கா அப்படினு பார்த்து 0 ஆக்கி வச்சுக்கோங்க. சவுண்ட் இருக்காது. ஏனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே சவுண்ட கம்மி பண்ணி வச்சிட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நீங்க வந்து ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா நான் டிஸ்ப்ளேல காண்ற மாதிரி ஒரு டிஃபரண்டான வீடியோஸ் வந்து கிரியேட் ஆகி கிடைச்சிருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. இதே போல கொஞ்சம் டிஃபரண்டான வீடியோல லிரிக்ஸ் வீடியோல வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கறேன். ஓகே फ्रेंड्स இந்த வீடியோஸ் யாரெல்லாம் ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. Thanks for watching. Bye bye friends. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette.